இந்த வீடியோவில் அத்தை வீட்டுக்கு வந்தது அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா தைப்பொங்கல் 1ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வியாபாரம்லாம் இருக்கும். அப்புறம் வீட்லேயும் அவங்க பொங்கல் வைக்கணும்ல, அதனால் வரல. ஸோ காலையில் வந்திருந்தாங்க. இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் லக்கியாக பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுனால அப்படியே ஆல்ட்ரு பண்ணி வெண்பொங்கலுக்கு ஷிஃப்ட். இல்லைன்னா மார்னிங் பூரி, ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் நிறைய காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாங்கிற மாதிரி பிளான் இருந்தது. நான்வெஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபிஷ் இருந்ததுனால ஓகே, ஆஃப்டர்நூனுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து சிம்பிளாக பொங்கல் பண்ணிவிட்டு பாசிப்பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் மாதிரி வைப்போம். சூப்பராக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் தாளிச்சிட்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு வேக வச்ச பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே மல்லித்தலை நிறைய தூவி இறக்கிட்டா சூப்பர். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அதே மாதிரி கொஞ்சம் வந்து சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பொங்கல் எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டு குருமிளகுலாம் போட்டு தாளிச்சாச்சு. அத்தைக்கு மட்டும் கொஞ்சம் முந்திரி பருப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டு, ஏன்னா இன்றைக்கி அவங்க கெஸ்ட் இல்லை, சும்மா சொல்கிறேன் கெஸ்ட்டுன்னு. அத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமான ஆள். விட்டால் அவங்களே வந்து கூடலாம் வேலை செஞ்சுலாம் வெங்காயம் உரிக்கிறேன் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க அத்தை. அதே மாதிரி கூடவே உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே போகிறது தான் ஒரு ரிலாக்ஸான டைமுங்க. ஏதோ பிஸி ரொட்டீன். இப்போ அவங்களும் கடை வச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி ரொட்டீனில் இருக்காங்க, நாங்களும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு எங்களோட ரொட்டீனுக்குள்ளே இருப்போம், நம்மளோட பிரச்சனையை பார்த்துட்ருப்போம். அவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட லைஃப்பையே பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுட்டு மீட்டப் பண்ணிவிட்டு பேசிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரு சாக்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ தானே நம்ம ரீசன் வச்சு இந்த மாதிரி மீட் பண்ண முடியுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் ஆகுது ஒரு மீட்டப் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு ரொட்டீன்கிற மாதிரி நம்ம லைஃப்குள்ளே போயிட்டு திரும்ப அந்த ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீட்டப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இன்றைக்கி மீன் குழம்பு அம்மாவோட டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன மீன் எடுத்தாங்கன்னா மாவுளாவும் பாறையும் எடுத்தாங்க. பாறை வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், மாவுளா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அம்மா வந்து மீன் வழக்கம் போல் பிரித்து கொடுத்தாங்க. நான் மீன் ஃப்ரை மட்டும் பண்ண போகிறதுனால எனக்கு மீன் ஃப்ரையோட பீசஸ் வந்துச்சு. சிம்பிளாக பவுடர் கொட்டி டேப் பண்ணி எடுக்கிற மெத்தடு தான் பண்ணேன். சிம்பிள் மெத்தடில் தான் ரொம்ப நாளாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே போர் அடிக்குது, டைப் மாற்றணும். பட் அதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குங்க. அதே மாதிரி சானியாவோட ஹெல்த்தில் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லோரும் சானியாவை பற்றி கேட்பீங்க, பட் ஆசீர்வாதத்தை பற்றி கேட்கவே மாட்டீங்க. ஆசீர்வாதம் ரொம்ப நல்ல பையங்க. அவன் பிளேட்லேருந்து சாப்பிட்டா கூட விட்டு கொடுத்துருவான். பட் சானியா அந்த மாதிரிலாம் கிடையாது. சானியா அவனோட பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிடுவான். இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரே ஃபுட்டு கிடையாது. ஏன்னா கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறதுனால சானியாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டு, ரீனல் கேர் ஃபுட்டு கொடுக்கறதுனால அவளுக்கு தனியாக ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். அப்போ தான் அவள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாள். அதனால அவளுக்கு போட்டு கீழே வந்தால் தண்ணி விட்டுருக்காங்க, தண்ணி தொட்டி ஃபில் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ கேட் வாலை பார்த்து லாக் பண்ணிட்டேன். என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டுறாதீங்க. நாங்கள் வந்து அந்த கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டருங்கிறதுனால இதை வந்து கவனிக்க முடியல. மழை வரும்போது இந்த இடத்துல இன்னும் நல்லா தண்ணி நிற்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் விளையாடுறதுக்கு. பக்கத்துலேயே அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ் இருக்குங்க. ஆறு இருக்குது, வாய்க்கால் இருக்குது. பட் நான் போய் பல வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பாருங்களேன், ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல கம்பெனி வேணும்ல. நம்ம போகிறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு ஒரு ஆளோடு போனால் தான் நல்லா, தனியெல்லாம் போனால் அந்த இடம்லாம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி அது ஹோல்ட் ஆனில் இருக்குது. அதே மாதிரி தேங்காய், இது வசியில் உரிக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். தேங்காய் உரித்து வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிருங்கிறதுனால இந்த மேலே இருக்கிற அந்த ஷெல்லோடு வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அது நம்ம உரிக்கிற வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அதை தான் பல வருஷமாக எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி மீன் குழம்புக்கு. ஸோ தேங்காய் உரிச்சிட்டு இன்றைக்கி மேடம் சார்லாம் வந்து அத்தை வந்திருக்கனால எல்லோரும் மேலே போயிட்டோமா குக் பண்ணுறதுக்கு. அப்போ இவங்க மட்டும் தனியாக பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே எடுத்துகிட்டு போயாச்சு. அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, மேலேருந்து கீழே தூக்கிட்டு வந்து மேடம் ரெஸ்ட் ரூம்க்கு விட்டா 2 மாதமாக நடக்க முடியலைங்க. நடக்க ஆரம்பித்தோன்னே அவளால் வந்து நடந்து 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 போகிறா. ஆனாலும் மேக்ஸிமம் நடக்க விடாமல் ரெஸ்ட் ரூம்லாம் போனதுக்கப்புறம் அழகாக தூக்கிட்டு வந்து விட்டுறது. ஏன்னா அவள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா கேஜ் 70 rupeesனு சொல்லி தோல் உரித்து கட் பண்ணியே வைக்கிறாங்க. உண்மையிலே பைனாப்பிளில் ஒரு கஷ்டமான விஷயம் தோல் உரிக்கிறது. அதை பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி பைனாப்பிளில் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். பட்
ஆனால் இன்றைக்கி அவன் லீவ் போட முடியாதுங்கிறதுனால வரல. அவன் வருவான்னு நினச்சி தான் இதை வாங்கினேன். அத்தை வந்து அவங்க வீட்லேயே பழுத்த செவ்வாழைப்பழம், அப்புறம் வீட்டில் இருந்து எடுத்த மஞ்சள் நிறைய, நான் சொன்ன பச்சை மஞ்சள் எனக்கு தேவைப்படுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக கல்டிவேட் பண்ணி நேற்று தான் பொங்கல் வைக்கும்போது பிடுங்கியிருக்காங்க. ஸோ எடுத்து எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்லேயே பழுத்த செவ்வாழைப்பழம் நேச்சுரலாக பழுக்க வச்சது. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்களையும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்களா. ஈவினிங் வந்து வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருங்கைக்கீரை உருகிட்டு இருந்தேன். அத்தை கூட நானும் உருகி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பைனாப்பிள் அப்படியே வச்சு ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா நெய் தீந்துருச்சு. ஆடை எடுத்து வச்சது இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். கம்ப்ளீட்டாக தீரட்டும், அதுக்கப்புறம் அப்படியே கையோட பண்ணிக்கலாம்னு நினச்சி விட்டது. இன்றைக்கி காலையில் பொங்கல் பண்ணும்போது சுத்தமாக நெய் தீந்து போச்சு கம்ப்ளீட்டாக. சரின்னு சொல்லிட்டு கையோட இனி சக்கரை பொங்கல் வேறு பண்ணணும், உடனே தேவைப்பட்டதுனால இன்றைக்கி நெய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இந்த நெய் எடுக்கிற டீட்டெயில்டு வீடியோ நான் எப்படி எடுப்பேங்கிறது வந்து ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது. கூட தயிர் போட்டுலாம் பண்ண சொன்னீங்க, பட் அது மெத்தடு நான் ட்ரை பண்ணுறதில்ல. இந்த மெத்தடே நல்லா வர்றதுனால நான் இப்படியே ட்ரை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்டி முருங்கைக்கீரை போட சொல்லியிருந்தீங்க நீங்கள் எல்லாருமே, ரொம்ப நல்லது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி முருங்கைக்கீரை வீட்டில் வேறு இருந்துச்சா, அதனால் இன்றைக்கி நெய்யில் முருங்கைக்கீரை போட்டு தாங்க பண்ணேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது என்னோடய வேலை. ஸோ அந்த பக்கம் நெய்யை உருக விட்டுட்டு இந்த பக்கம் 2 in 1 வேலையாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து சட்டுன்னு எடுத்து பண்ணியாச்சு. நெய் உருக வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி கனமான பாத்திரமும் சிம்லி வச்சிட்டாலே நெய்யோட ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிரும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சுன்னா நெய் ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு அந்த சவுண்டு அடங்கினோன்னே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த நெய் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் அது ஒயிட்டாக இருக்கும் போதும் எடுக்கக்கூடாது, நெய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். இந்த மாதிரி கோல்டன் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த நெய் பண்ணுற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அது லாங் வீடியோவில் தரேன், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். ஸோ காலையில் அந்த பொங்கல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்னா குக் பண்ணது, அதில் வந்து பால் ஊற்றி வெல்லத்தை உருக்கி கொட்டி அதுக்கப்புறம் அந்த நெய் காய்ச்சின பாத்திரத்திலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பு கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காவை லைட்டாக ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதில் வந்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டோன்னா பொங்கல் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பாலெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்படியே ஒரு க்ரீமியான ஃபீலோட. அம்மா வந்து முன்னாடியே சாப்பிட்டாங்க டேப்லெட் போடணுங்கிறதுனால. அத்தை மட்டும் நான் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். எனக்கு மீன் குழம்புல தலை பிடிக்கும், அத்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அத்தைக்கும் மீன் குழம்புல இருக்கிற தலைன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தலையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரெகுலராக எப்படி என்னோட டேபிள் இருக்கும் ஃபுட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பெஷலாக எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி இயல்பாக நம்ம எப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும். அந்த லைஃப்குள்ளே யாரால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதோ அவங்க வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இருக்கிறதோ இருந்தால் ஓகே. ஒருத்தங்களுக்காக நம்ம இப்படி நம்மளை மாற்றிக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் தான் அந்த லைஃப் இருக்கும் அப்படின்னா இப்படி அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான பர்சன். அப்புறம் எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா மாமியாராகவே ஆயிட்டாங்க. சீனியர் தான், ஆனால் அவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம எப்படி பேசி பழகிக்குவோம் அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டு, ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன். அத்தை வந்து அப்படி இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில் பர்சன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இல்லைனா நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வாயில் சும்மா இருக்காது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் அத்தை நினைக்க மாட்டாங்க. என்னத்தை கம்முன்னு இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கூட எங்கள் அத்தையை வந்து கேட்பேன். எங்கள் அத்தை எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை கூட இருக்கும்போது நானாக இருக்கலாங்கிற மாதிரி தான். அதனால தான் நான் உட்காந்து பேசுவேன். இல்லைனா நான் வந்து இந்த வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனாலே கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு அப்படியே ஓரமாக என்னோட இடத்துல போய் இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாள். ஸோ வடை தட்டி போடும்போது அத்தை நான் வந்து எடுக்கட்டுமா, நீ தட்டி போடு, நம்ம சேர்ந்து பண்ணலாமான்னு. இல்லை நானே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கே எப்போவோ டைம் கிடைக்குது. எங்கள் அம்மாவும் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க பேசிகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன்னா சடனாக வந்து எங்கள் அம்மா ஒரு செக்கிங் விடுறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு இப்படியோ போடுவேன், இப்படிலாம் போட்டுருந்தா வடை வேகவே வேகாது நடுவில் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்லை நீ வெந்து தான் இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி தட்டக்கூடாது, இப்படி தான் தட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வாங்கி தட்டிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மா எப்போவுமே உண்மையிலே எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. வடை எங்கள் அம்மா அவ்வளோ வாசமாக சூப்பராக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணும்போது அதை
பொறுமையாக இப்படி பண்ணலாம்லன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கள மாதிரியே பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சோம்பேறி, இப்படி தான் பண்ணுவேன், வேலைக்காக மாட்டா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. கடைசியில் அம்மா இப்போ உனக்கு நிற்க முடியாதுன்னு தான் நான் வடை போட்டுட்ருக்கேன், சும்மா பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் வச்சுட்டு அப்படியே போயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கலவரத்தோட தான் வடை பண்ணி முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எனக்கு டப்புன்னு டென்ஷன் ஆயிருங்க. அதனால தான் நான் வந்து ஏதாவது டென்ஷன் பண்ணுற மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட பேசினா நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ பல கலவரங்களுக்கு அப்புறம் போட்டு வடையை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சா எங்கள் அத்தையும் அம்மாவும் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட வடையை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அப்புறம் இந்தாங்க வடை சாப்பிட்டுட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு வடை கொடுத்தேன். இப்படி பேசிகிட்டு இருக்கிறதே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குங்கிறது வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்து தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எவ்வளோ பெயினில் இருந்தாங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீக்கிரமாக எங்கள் அம்மா பழைய மாதிரி கொஞ்சம் நல்லா குக்கிங் எல்லாம் அண்டர்டேக் பண்ணிக்கணுங்கிறது தாங்க என்னோட இஷ்டம். கொஞ்சம் பேர் கூட வீடியோக்காக தானே சமைக்கிற வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னோட இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேறு மாதிரி கூட நிறைய உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் ஆனாலும் வந்து இன்றைக்கி ஃபேமிலியில் குக் பண்ணியே ஆகணுங்கிறதுனால சரி ஓகே அந்த குக்கிங்கோடு அப்படியே என்னோடய வீடியோஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கஸ்தூரி அக்கா அம்மாவோட வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இது ஷேர் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.